நாள் பரிகாரம் வியாழன். நேயர்களே, இந்த உலகத்தை கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதையே யாவரும் கடவுளாக வழிபடுகிறோம். ஆனால் இந்து மதத்தில் மட்டும் கடவுள் மட்டுமல்லாமல் பரிவார தெய்வங்கள் மற்றும் கடவுளின் பிரதிநிதிகளாக நவக்கிரகங்கள், பஞ்சபூதங்கள், அஷ்டதிக்கு பாலகர்கள் என ஒரு சிஸ்டமாக செயல்பட்டு வருகிறது. இதில் மனிதர்களின் தலையெழுத்தை முடிவு செய்வதுதான் நவக்கிரகங்கள் ஆகும். இந்த நவக்கிரகங்களில் 7 கிரகங்களைத்தான் கிழமைகளாக வைத்துள்ளோம். சூரியனின் ஆதிக்கமுள்ள நாளை ஞாயிறு என்றும், சந்திரனின் ஆதிக்கமுள்ள நாளை திங்கள் என்றும், செவ்வாயின் ஆதிக்கமுள்ள நாளை செவ்வாய் என்றும், புதனின் ஆதிக்கமுள்ள நாளை புதன் என்றும், குருவின் ஆதிக்கமுள்ள நாளை வியாழன் என்றும், சுக்கிரனின் ஆதிக்கமுள்ள நாளை வெள்ளி என்றும், சனியின் ஆதிக்கமுள்ள நாளை சனி என்றும் உலகம் முழுக்க ஒரே மாதிரி கிழமைகளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதில் ஒவ்வொரு நாளும் வரும் நன்மை தீமைகளை அவரவர் ஜாதகப்படி அனுபவிப்பதையே கர்ம வினை அல்லது விதி என்கிறார்கள். அந்த விதியில் இருந்து விதிவிலக்கு உள்ளது என்பதை மார்க்கண்டேயர், அபிராமி பட்டர், பிரகலாதன் உள்ளிட்ட பலரின் வாழ்க்கை வரலாறு மூலம் அறிய முடிகிறது. அந்த விதிவிலக்கையே பரிகாரமாக தினமும் அந்தந்த நாளுக்குரிய பிராயச்சித்தமாக என்ன செய்ய வேண்டும் என்பதையே தினமும் இந்த நாள் பரிகாரம் நிகழ்ச்சியில் கண்டு வருகிறோம். இன்று வியாழக்கிழமை. இன்றைய பரிகாரத்தை இனி காணலாம். இது மாபெரும் பொக்கிஷம். அதனால் கட்டாயம் தினமும் குறித்து வைத்து செய்து பாருங்கள். நிச்சயம் எப்பேற்பட்ட விதியும் மாறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். குரு பரிகாரம். குரு ஜாதகத்துல பாதிக்கப்பட்டா அவங்க கட்டாயம் சித்தர்களை வழிபடணும். குறிப்பா அமாவாசை அப்பவும் பௌர்ணமி அப்பவும் சித்தர்கள் ஜீவ சமாதி அடைஞ்ச ஆலயத்துக்கு ராத்திரி நேரத்துல போய் வழிபடணும். குறிப்பா பொதிகை மலை, சதுரகிரி மலை, கொல்லிமலை, திருவண்ணாமலை, பர்வதமலை, பிரம்மரிஷி மலை, வெள்ளியங்கிரி மலை, தீர்த்தமலை, புவனகிரி மலை, கஞ்சமலை, விராலிமலை, பழனி மலையெல்லாம் போய் வழிபடுங்க. கட்டாயம் சித்தர்கள் அருளால உங்க விதி மாறும். அதே மாதிரி வியாழக்கிழமை குரு ஓர அப்போ தொடர்ந்து அன்னதானம் செய்யுங்க. குறிப்பா சன்னியாசிகளுக்கும் அதிதிகளுக்கும் அன்னதானம் செய்யுங்க. அப்புறம் குரு பாதிப்பால திருமணம் நடக்க தாமதம் ஆச்சுன்னா தஞ்சை மாவட்டம் திட்ட ஈசனை உங்க ஜென்ம நட்சத்திரம் அப்பம் போய் வழிபடுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் உடனே நடக்கும். அப்புறம் பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைய மாசம் சிவராத்திரி அப்போ திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கிற குபேரலிங்கத்தை ராத்திரி நேரம் குரு ஓரையில தரிசிங்க. கட்டாயம் உங்க பொருளாதாரம் உயரும். அதே மாதிரி திருப்பதி ஏழுமலையான வளர்பிறை வியாழக்கிழமையில போய் தரிசிங்க. கட்டாயம் பணம் சேரும். அப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தூத்துக்குடி மாவட்டம் நவ திருப்பதியில குருஸ்தலமான ஆழ்வார் திருநகரியில் 5000 வருஷம் பழமையான பெருமாள் ஆலயம் இருக்கு. இது நம்மாழ்வார் அவதரிச்ச ஸ்தலம். இந்த ஸ்தலம் தாமிரபரணி ஆற்றங்கரையை ஒட்டி இருக்கு. அந்த ஸ்தலத்துக்கு போய் அங்க இருக்கிற புளிய மரத்தை முதல்ல தரிசிங்க. அப்புறம் அங்க இருக்கிற நம்மாழ்வார் கிட்ட மனசார குழந்தை வேணும்னு கேளுங்க. பெருமாளை வேண்டுங்க. வியாழக்கிழமை அப்பம் போங்க. கட்டாயம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் கேரள மாநிலம் குருவாயூர்ல இருக்கிற குருவாயூர் அப்பனை வளர்பிறை வியாழக்கிழமையில போய் தரிசிங்க. கட்டாயம் குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும். அப்புறம் கோச்சார குரு பாதக ஸ்தானத்துக்கு வரும்போது ஆலக்குடிக்கு போய் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணுங்க. குரு பாதிப்புகள் விலகும். பொதுவா ஜாதகத்துல குரு பாதிப்பு உள்ளவங்க திருச்செந்தூருக்கு விசாகம் நட்சத்திரம் அப்போ தொடர்ந்து போய் தரிசிங்க. உங்க விதி நிச்சயம் மாறும். எல்லாத்துக்கும் மேல குழந்தை
பாக்கியத்துக்காக வருஷ கணக்குல முயற்சி பண்றவங்க, தவம் இருக்கிறவங்க திருச்செந்தூருக்கு ஐப்பசி மாசம் கந்த சஷ்டி அப்ப இங்க வந்து இங்கேயே கோயில்ல தங்கி சஷ்டி விரதம் 6 நாள் இருங்க. கட்டாயம் அடுத்த ஐப்பசிக்குள்ள உங்களுக்கு 100% குழந்தை பிறந்திருக்கும். அப்புறம் குரு பகவான் இலக்கின பாவரா வந்து ராகு கேது இல்ல சனியோடு சேர்ந்திருந்து குரு தசை நடந்தா ரொம்ப கவனமா இருங்க. முக்கியமா உங்களுக்கு ஜாதகத்துல குரு தீய ஸ்தானத்துல இருந்தாலோ, நீங்க ரிஷப ராசியாவோ ரிஷப லக்கினமாவோ இருந்து ஜாதகத்துல குரு 8ல இருந்து குரு தசை நடந்தா கட்டாயம் அந்த சமயத்துல திருமணம் செய்யக்கூடாது. ஒருவேளை அப்ப கல்யாணம் நடந்துட்டா மாப்பிள்ளை வெளிநாட்டுல வேலை பார்க்கற மாதிரி இருந்து பொண்ணு மட்டும் இங்க இருந்தா பரவாயில்ல, தாராளமா திருமணம் செய்யலாம். ஏன்னா குரு பாவாரா இருந்து குரு தசை நடந்தா கட்டாயம் திருமண வாழ்க்கை பாதிப்படையும். அதனால கொஞ்ச காலம் வெளிநாட்டுல இருந்தா நிரந்தர பிரிவை தவிர்க்கலாம். அப்புறம் குரு பாதிக்கப்பட்டு கேது தசை நடந்தா பொருள் இழப்பு உண்டாகும். அந்த சமயத்துல மன அமைதி இல்லாம ஆன்மீகத்தை நோக்கி போக வேண்டி இருக்கும். அதனால அந்த காலகட்டத்துல சித்தர்களை வழிபடுங்க, கட்டாயம் பாதிப்புகள் குறையும். குரு பாதிக்கப்பட்டு ராகு தசை நடந்தா தவிர்க்க முடியாத ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டி இருக்கும். முக்கியமா சீட்டு கம்பெனில பணம் போட்டு இழக்கிறது, அதீத நஷ்டமாறுது, மீளா கடனாளி ஆகிறது, அடமான வச்ச தங்க நகையெல்லாம் மூழ்கி போறது, நண்பர்களை நம்பி நஷ்டமாகிறது, பார்ட்னர் ஏமாத்தி சொத்தை அபகரிக்கிறதெல்லாம் நடக்கும். அதனால அந்த காலகட்டத்துல சுதர்சன ஹோமம் செய்யுங்க, பாதிப்புகள் குறையும். முக்கியமா சொர்ணாகர்ஷண பைரவரை தொடர்ந்து வழிபடுங்க, கட்டாயம் பாதிப்புகள் குறையும். நம்புங்க, நல்லதே நடக்கும். देवराजसेव्यमान पावनाङ्घ्रि पङ्कजं व्यालयज्ञसूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादियोगिवृन्दवन्दितं दिगम्बरं काशिकापुरादिनाथ कालभैरवं भजे. சரி, இனி உங்க ராசிக்கு என்ன மாதிரி பரிகாரம் செஞ்சா உடனே விதி மாறுங்கிறத பார்க்கலாம். நெருப்பு ராசியான மேஷம், சிம்மம், தனுசு ராசிக்காரங்க கோயிலுக்கு நெய் வாங்கி கொடுக்கறது மூலமாவும், நீர் ராசியான கடகம், விருச்சிகம், மீன ராசிக்காரங்க சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யறது மூலமாவும், நில ராசியான ரிஷபம், கன்னி, மகர ராசிக்காரங்க கோயில்ல உழவார பணிகள் செய்யறது மூலமாவும், காத்து ராசியான மிதுனம், துலாம், கும்ப ராசிக்காரங்க கோயிலுக்கு மின்விசிறி வாங்கி கொடுக்கறது மூலமாவும் கட்டாயம் உங்க விதியை நீங்க ஜெயிக்கலாம். இப்ப சொன்ன விஷயம் எல்லாமே பலருக்கு சொல்லி அவங்க செஞ்சு பலன் பெற்ற அரிய பரிகார ரகசியங்கள். அதனால நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயம் உங்க வாழ்க்கை மாறும், உங்க விதி மாறும், உங்க கஷ்டம் எல்லாம் தீரும். நம்புங்க, நல்லதே நடக்கும். இந்த நாள் பரிகாரம்: வியாழன்